ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டான். பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. நத்திங். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. நீங்க அழுவுறீங்க. அண்ணாமலை அவர்களே, என்ன இது? ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே, ஆரத்தி எடுத்தாங்களே, ஆரத்தி எடுத்த கைக்குள்ள அவ்வளோ பணத்தை வச்சு அமுக்குறீங்களே, இதெல்லாம் சரியா? உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்கே. பாருங்க, இதுதான் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவில் என்ன செஞ்சிட்டாரு? ஆரத்திக்கு பணம் கொடுத்துட்டாரு. ₹1 கூட செலவழிக்க மாட்டேன், பூத கண்ணாடியை வச்சு வேணாலும் பார்த்துக்கோங்க, 40 நாட்கள் மீடியா, நான் போகிற எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், பணமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரே அண்ணாமலை அவர்கள், பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ. அந்த வீடியோ ரொம்ப வைரலான உடனே கோயம்புத்தூரினுடைய கலெக்டர் கூட அந்த வீடியோனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஆராயப்படும், அதை பற்றியான விசாரணை எல்லாமே செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க அரசியல் களம் சும்மா தகன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னப்பா, உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்துட்டாரா? பிடிச்சிட்டாங்களா? அவ்வளோதானா? இதுதான் தெரியும்ல, அண்ணாமலைனா காசு கொடுத்துருவார்ல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இன்னொரு பக்கமாக ஆரத்தி எடுத்தா காசு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு இன்னொரு கூட்டம். அடுத்த கூட்டம் அப்படிலாம் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வேறொரு கூட்டம். இதுக்கு நடுவில் எஸ், அண்ணாமலை காசு கொடுத்துருக்காரு. ஆனால் எப்போ, ஏன், எதுக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவுலையும், அது கூடவே அரசியல் புயலில் இன்னும் சில புயல்கள் ரொம்ப ஸ்பீடாக வீசிட்டு இருக்குப்பா, அது என்ன அப்படிங்கிறதையும் பதிவில் பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அண்ணாமலை அவர்களுக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது உண்மைதான். அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்ததும் உண்மைதான். அந்த காசு கீழே விழுந்ததும் உண்மைதான். அதை பிடிச்சு மறுபடியும் அந்த அக்காட்ட கொடுத்ததும் உண்மைதான். ஆனால் இது எல்லாம் நடந்தது 8 மாதங்களுக்கு முன்பு. என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பாத யாத்திரைக்கு போயிருந்தாரு பார்த்தீங்களா? அந்த டைமில் ஆரத்தி எடுத்ததுக்கு காசு கொடுத்தேன். ஆரத்தி எடுக்கும்போது அன்புடன் காசு கொடுக்கக்கூடிய பழக்கம் தமிழர்களிடையே இருக்கிறது. அதை தான் நான் செஞ்சேன். அதே நேரத்தில் எலெக்ஷன் டைமில் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், அதை நான் செஞ்சதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் இதை உண்மை அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கட்டத்தில் நம்பி காலையில் போட்ட வீடியோவில் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டேன். பேசி கொஞ்ச நேரத்தில் தான் இதுக்கு மறுபடியும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் 8 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ. டக்குன்னு அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு தான் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த அளவுக்கு எவ்வளோதான் நம்ம உன்னிப்பாக சில விஷயங்களை கவனித்து வந்தாலும் நம்மளை அறியாமலே இது உண்மையாக தான் இருக்கும், இது பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிடுறோம். உண்மை பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிற மாதிரியே பொய் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடுறோம். ஸோ கொஞ்சம் சூதானமாக இருங்க டிபி ட்ரூப்ஸ். என்னையே போட்டுனாங்கன்னு பாருங்களேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அந்த அளவுக்கு கிரெடிபிள் சோர்ஸ் எல்லாம் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப பெரிய அளவில் ஓகே இவங்க இதெல்லாம் பகிர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது என்னவா இருக்கும், உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான சோர்சஸ் எல்லாருமே இந்த வீடியோவை என்ன செஞ்சுருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், ஓகே இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டும் போல். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சரியான போட்டி இது. இந்த 2024 களத்தை தீர்மானிக்க போற போட்டி கிடையாதுங்க. சீரியஸா சொல்றேன், 2026 களத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வருடம் திமுகக்கு பெரிய கெடு. இந்த கெடுல திமுக சரியான அவங்களுடைய அரசியலை செஞ்சு மக்களிடம் நல்ல பெயர் எடுக்கல அப்படின்னா, இல்ல இருக்கிற பெயரும் இன்னும் டேமேஜ் ஆகாம பார்த்து கொள்ளவில்லை என்றால், நிச்சயமா சொல்றேன் அதிமுகவினுடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல திமுகவை நம்பி வர கட்சிகள் எல்லாத்தினுடைய சின்னங்களும் பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் சின்னத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதிமுகவை நம்பி வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சின்னங்கள் இல்லாட்டி அந்த கட்சிகள் எல்லாமே வளர்கிறது அப்படிங்கிறதையும் கண்கூடா இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, உதயசூரியனில் வந்து போட்டி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பானை சின்னமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு எந்த சின்னமாக இருந்தாலும் சரி.
வைகோ அவர்களை கூட நீங்க உதய சின்னத்துல தான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி பரவலா அங்க பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பக்கமா இருக்கக்கூடிய அதிமுக எங்க கூட வரக்கூடிய எல்லா கட்சியினர்களையும் அவங்கவுங்க சின்னத்துல போட்டியிட சொல்றோம், அவங்க வளரட்டும் அப்படின்னு சொல்றோம். இதுல யார் பக்கம் அரசியல் கட்சிகள் நிற்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய SDPI அங்க இருக்கக்கூடிய திமுகவினரை பார்த்து சிறுபான்மையினர்கள் நீங்க என்ன செஞ்சீங்க, 21 கேண்டிடேட் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு நபர் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்களா? ஸோ நீங்களும் சிறுபான்மையினருக்கு என்னதான் செய்றீங்க, மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை தானே கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு அடிக்கிறாங்க. இந்த பாயிண்டெல்லாம் விட மனுஷன் நானாவது கள்ள தான் காண்பித்தேன், நீங்க பாருங்க பல்ல காண்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த சரியான ஒரு ரிப்ளைக்கும் மறுபடி பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்வதை பார்த்து இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக இவங்க தாத்தா பேரன் இப்படின்னு எல்லாரும் காலில் விழுந்த அந்த புகைப்படத்தையும் வீடியோ எடுத்து வைரல் பண்ணதும் அப்படிங்கிறது எல்லாம் சும்மா செம்மையாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் கூட்டுறவு சங்கம். நல்ல மேட்டர், சூப்பராக பிடிச்சிருக்காரு மனுஷன். 35 லட்சம் மனிதர்களை ஏமாற்றிய கட்சி DMK அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சு சொல்றாரு. எப்படி அடிச்சு சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. இது எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கறத திமுக காரங்களும் கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. சொல்லிட்டாரு பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு அந்த மக்களும் போய் அங்கங்க இருக்கின்ற கூட்டு வாய்ப்புல அந்த நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சு, தகுதியானவருக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. நான் இதை சொல்றது ஏதோ இந்த கட்சிக்கு சார்பாக பேசுகிறேன், அந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கும் சார்பாக கிடையாதுங்க. என் மனசாட்சிக்கு எது உண்மைன்னு தோணுதோ, எதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தோணுதோ அதை இங்கே சொல்ல வரேன். மக்களிடம் சரியான அரசியல் இங்கே போய் சேர வேண்டும். யார் சொன்னாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, அது சரியான அரசியல்னா போய் சேர வேண்டும். கதிர் ஆனந்த் அவர்கள் செய்தது தவறான அரசியல், தவறு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே நிலைப்பாட்டுடன் சொன்னோம். அதற்கான காரணம் இருக்கு. மக்களை 1000 ரூபாய் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிருக்க கூடாது, அந்த அளவுக்கு கிண்டல் அடிச்சிருக்க கூடாது. குஷ்பு அவர்கள் சொன்னாங்க 1000 ரூபாய் பிச்சை போடுற மாதிரி, அதுக்கே நம்ம கண்டனத்தை தெரிவித்தோம். வித்தவுட் எனி பொசிஷன். குஷ்பு அவர்களுக்கு இங்கே பொசிஷன் அப்படிங்கிறதே இல்லை. ஆனால் கதிர் ஆனந்த் அவர்கள் எம்பியா மாறப்போகக்கூடிய ஒரு நபர், இல்லை எம்பி தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு நபர். அவர் பேசினது தவறு, அவங்க பேசினது தவறு அப்படிங்கிறத நாம சுட்டி காண்பித்ததை விட நிறைய பேர் அதை ஒரு வீடியோவே போட்டாங்க. அது எப்படி தெரியுமா போடுறாங்க, அரசியல் அப்பா கோட்டாவை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி அந்த கோட்டா விஷயத்தையும் உள்ள தூக்கி போடுறாங்க. வாரிசு அரசியல் வந்த கதிர் ஆனந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டோட்டல் டேமேஜ். திமுகக்கு இது பெரிய ஒரு கெட்ட பெயர். இந்த மாதிரி அவர் வார்த்தை அவர் வெளியில விட்டது, அது பெரிய அளவில் வைரல் ஆனது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு அவர் நடத்திய நாடகம் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவு வைரல். கதிர் ஆனந்த் அவர்கள்ட்ட சொல்லுங்க, இதை எப்படியாவது ரிகவரி பண்ண சொல்லுங்க, இல்லாட்டி அது ஒரு பெரிய டேமேஜா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 30,000 கோடி மேட்டர் இழுக்கிறாரு, ஜாஃபர் சாதிக்கு உள்ளக்க கொண்டு வராரு. ஆனால் பறக்கக்கூடிய பேச்சில் 35 லட்சம் மனிதர்களை எப்படி ஏமாற்றியது திமுக அப்படிங்கிறத சொல்றார். ஈஸியான ஒரு சிம்பிளான வார்த்தைகளில் மக்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு செயல் தான் இந்த 35 லட்சம். எப்படி சொல்றாரு, எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க, கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் ஏதாவது 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருந்தீர்கள் என்றால் அதை வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், தள்ளுபடி செஞ்சிருவோம், அந்த நகையை நீங்கள் எடுத்துக்கலாம், திருப்பி அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்தது. ஒரு கூட்டத்தில் அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, அதில் நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் கழுத்துலையும் காதலையும் தோடும் மாலையும் போட்டிருந்தாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் ஏன் தோடு மாலை இப்போ போட்டிருக்கீங்க, 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்தில் இல்லாட்டி அந்த வங்கிகளெல்லாம் நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா என்ன நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம்ல அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூட்டம் முடிஞ்சோடனே 5 சவரன் வச்சிருக்கிறவங்களாம் அங்கே போய் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய பணத்தை ஈடு வச்சிருக்காங்க. அப்படி 48 லட்சம் பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க நகையை அடகு வச்சிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான், இல்லாட்டி அவங்களுடைய அந்த கடன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி வெறும் 13 லட்சம் நபர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அப்போ மீதம் இருக்கும் 35 லட்சம் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அவங்க வச்சிருக்கான கடன், அந்த கடனுக்கு வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. இதற்கு திமுக என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. பார்த்தீங்களா, செம்மையான கேள்வி. இங்க கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே, இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டான். நீட் யார் கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி செம்மையான கேள்வி. எந்த அளவுக்கு மின்சாரத்தினுடைய கட்டணம் உயர்ந்து இருக்கிறது அப்படின்னும், எந்த அளவுக்கு பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இதோடு நிப்பாட்டினா பரவாயில்ல, முதியோருக்கான பென்ஷனை நிப்பாட்டினது, அதுலேயும் இந்த டீச்சர்ஸுக்கு ப்ராப்ளத்தை இன்னும் இழுக்காமல் இருக்காங்களே. எனக்கு அதை தான் பார்த்தா எந்த அரசியல் கட்சியும் பார்த்தாலும் பிடிக்கல.
இடைநிலை ஆசிரியர்கள் முழுநேர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க இடைநிலை ஆசிரியர்கள் எவ்வளவு கோரிக்கை வச்சாங்க. இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வர அந்த ஆசிரியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் படித்தவங்க, நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ஆசிரியர்களுடைய மனக்குமரல் இன்னும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் கேட்கவில்லையா? ஏன் இடைநிலை ஆசிரியர்களை பற்றி யாரும் பேசாமல் இருக்கீங்க? இதை ஒரு இடைநிலை ஆசிரியர் பார்க்குறீங்கன்னா இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுங்கள். நான் பேசுகிற வீடியோ நிறைய இப்போ கட் பண்ணி ஏடிஎம்கே அவங்களுடைய பார்ட்டிக்கு இப்போது தேவையானதை எடுத்துக்கிறாங்க, பிஜேபி அவங்க பார்ட்டிக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி திமுக காரங்க மட்டும் எடுத்துக்கிட மாட்டேங்காங்க. ஏன்னா நம்ம திமுகக்கு எதிராகவே பேசுகிற மாதிரியே இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, உங்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நல்லதும் நடந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்கோம். பட் கெட்டது நிறைய மக்களிடம் போய் சேர்கிறது. அதை தடுங்கள் திமுக அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம், வேற எதுவுமே கேட்கல. உங்களை குறை சொல்லலை, இதை இன்னும் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், உங்களுடைய ஆட்சி இன்னும் மலர ஆரம்பிக்கும். பட் இதை இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கலை சொல்றதுனால நான் திமுகக்கு எதிரியும் கிடையாது. இந்த சிக்கலை நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா என்னுடைய மனசாட்சி என்னைய நிம்மதியாக வாழவும் விடாது. அடுத்தா வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறாங்க? கனிமொழி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாகி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. டிபார்ட்மெண்டே எனக்கு தெரிந்தவரை ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது. அதனால அப்படி தவறு நடந்திருந்தால் அதற்கு அவர்கள் தான், அவங்களோட ஹோம் மினிஸ்ட்ரி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு அரசியல், அரசாங்கம், கட்சி, சின்னம் எதையும் யோசிக்காங்க. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நம்ம ஊரில் நம்ம தெருவில் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும். இது கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. வேறு யாரும் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் உங்கள் மனசில் அந்த கட்சியை சார்ந்தவங்க, நான் சிறுபான்மையினர், எனக்கு இவங்க தான் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நம்ம ஊரில் நம்ம தெருவில் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம், பல நேரங்களில் கூடி இருக்கலாம். அப்படி கூடினதுக்கும் குறைஞ்சதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களிடம் கேள்வி கேட்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய டிபார்ட்மெண்ட் தான், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒன்றிய அரசாங்கமும் என் தெருவில் ஒருத்தன் கஞ்சா போட்டனத்தை என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆட தெரியாத ஒருத்தன் தெருக்கோணல் அப்படின்னு சொல்லுவானா. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு நான் ஏதாவது இல்லைம்மா இன்னைக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லும்போது, தலைவலிக்கலை தம்பி, உனக்கு படிக்க பிடிக்கலை, அதனால் நீ தலைவலிக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரம் தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த அரசியலில் யார் மீது குற்றம் சொல்லலாம் அப்படிங்கிற அரசியல் தான் பிடிச்சிருக்கே தவிர நம்ம மீது என்ன குற்றம் இருக்குது, அதை எப்படி சரிப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம நிறைய பேர் பிறரிடம் குற்றத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம். மனிதர்களுடைய பெரிய பிரச்சனையே இதுதான். ஒருத்தன் செய்கிற தவறுன்னு ஒத்துக்கிறத விட அந்த தவறுக்கு இன்னொருத்தவங்களை காரணமாக காண்பித்து தப்பித்துக்கொள்ள எப்படி அப்படிங்கிறதான் யோசிப்போம். ஃபஸ்ட்டு வழி அதான் யோசிப்போம். ஏன் அப்படின்னு கேட்குறத விட நான் இல்லை அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது, மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அது அரசியலை வேண்டாமே அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அரசியல் பண்ணுறது, அவங்கள நீங்கள் குற்றம் சுமத்துவதும் அவங்க உங்களை குற்றம் சுமத்துவதும், நீங்கள் 2 பேரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்கும்போது மக்கள் அங்கே அலுவல்பட்டு கொண்டு இருக்காங்களே, கஞ்சா போதையால், டாஸ்மாகால் நீங்களே சொல்லியிருக்கீங்களே, கனிமொழி அக்கா நீங்களே சொல்லியிருக்கீங்களே, தூத்துக்குடிக்காரனா நானும் கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. விதவைகள், அதுவும் வயது குறைவான விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு காரணம் மதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்ன பிறகு கூட நம்ம ஊர்லையாவது தூத்துக்குடியிலையாவது எல்லா மதுபான கடைகளையும் நீங்கள் நிப்பாட்டியிருக்க வேண்டாமா? எங்கள் ஊர் செட்டியாபத்து, வாத்தியார் குடியிருப்பு, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உடங்குடி, இதை சுற்றி மட்டுமே 3 இடத்துல வித்துட்டு இருக்காங்கய்யா. நாங்கள் என்ன செய்ய? நான் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல மட்டும்தான் கூட்டம் இருக்குது. மக்கள் உணர்வாங்களா? அரசாங்கம் அதை சரிப்படுத்துமா? எனக்கு தெரியலை. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளும் கட்சியை பார்த்து கேள்வி கேட்ட நீங்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு ஏன் அந்த கேள்வியை மறந்துட்டீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா உங்களை நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஆதரித்து உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்து எந்த அளவுக்கு மக்கள், இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கூட்டுறவு சங்கத்தில் கடன் வச்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே எந்த அளவுக்கு நம்பி இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் சின்னதாக ஒரு மோசடி வரும்போது, சரி உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இருந்ததா, அதை கொடுக்காதீங்க. மக்கள், நான் எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணியிருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் புக் மார்க் பண்ணுறேன்? அதாவது புக் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ட்விட்டரில். அது என்னன்னா, யாராவது ஒரு நபர் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதை அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். அப்போ இந்த நபர் இப்படி பேசியிருந்தாரு, ஸோ நான் பேசினது யாராவது இது தவறு விக்கி அப்படின்னு சொன்னால் நேரடியாக நாங்கள் போவேன். ஏன்னா ப்ரூஃபோடி தான் நான் பேசுகிறேன். அந்த ப்ரூஃப் எடுத்து இங்கே காண்பிப்பேன். அப்போ ஏன் இந்த புக் மார்க் பண்ணியிருக்கோன்னா, நாளைக்கு அரசியல்வாதிகள் சொன்ன வாக்கை தவறக்கூடாது.
அப்போ இதே மாதிரி நீங்களும் டிஜிட்டலைஸ்டாக உங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு அவங்க அதை செய்யலைன்னா கேள்வி கேளுங்க. இவ்வளோ நாள் நம்முடைய அப்பா நம்முடைய தாத்தா பாட்டிக்கு கேள்வி கேட்பதற்கான அந்த ஒரு தருணம் கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துருச்சு. ஏன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோமே, அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனலை தொடங்கி இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மீது 1000 எதிர்ப்புகள் வரட்டும், எவ்வளவோ கால் வரட்டும், எவ்வளவோ அடிச்சிடுவேன் பிடிச்சிடுவேன்னு வரட்டும், இன்னும் நம்முடைய குரலை ஆஃப் பண்ண முடியலல்ல. அதே மாதிரி நீங்களும் கேள்வி கேட்டுட்டிங்கன்னா எத்தனை பேர் அடிப்பாங்க? அது ஆளுங்கட்சி மட்டும் சொல்ல, எதிர்கட்சி பற்றி நம்ம சொல்கிறோம், பிஜேபி பற்றி சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்கிறோம். எல்லா இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வரும். ஒரு பக்கமாக இருக்கிறவனுக்கு ஏதாவது எதிர்பக்கம் இருந்து மட்டும்தான் அடி வருங்க. ஆனால் அந்த நடுநிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் அந்த பக்கமும் பேசி இந்த பக்கமும் பேசி அவனையும் எதிர்த்து இவனையும் எதிர்த்து நம்ம நிற்கிறோன்னா எல்லா பக்கமும் இருந்து நமக்கு அடி விழும். சாதாரண மக்கள் நம்ம எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு தான் இருக்கோம். நான் கேட்குறது, நம்ம அரசியலை நாம ஏன் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? நம்முடைய ஓட்டை 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு விற்கிறது கிடையாது இங்கே மேட்டர். அந்த ஓட்டு எப்படி நம்முடைய நாட்டுக்கு பெரிய அளவு நன்மையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். நாளைக்கு என் குழந்தைங்க வாழ்கிறதுக்கான சூழ்நிலை எப்படி ஏற்படுத்தி தர போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். நான் படிக்கிற படிப்பு நாளைக்கு என் குழந்தை இதை விட நல்லபடியாக படிக்குமா, சிலபஸ் நல்லபடியாக மாற்றம் வருமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பாங்களா, அதற்கான அரசியல்வாதிகள் வருவார்களா என்பதை பற்றி கேள்வி கேட்பது தான் நம்முடைய அரசியலாக இருக்க வேண்டும். அரசியலை படிப்போம், நிச்சயமாக அரசியலை படித்தே தீர வேண்டும். இன்னும் நிறைய எடுத்து வச்சேன், நிறைய ஏன் டைலாக பேசியே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தோணுது. அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து. இடைநிலை ஆசிரியர்கள் யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி வாக்குறுதி வச்சு நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன், இவங்களை நீ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. இல்லை உங்கள் அடுத்ததாக வேட்பாளர்கள் வராங்க, அவங்கக்கிட்டையாவது கோரிக்கையாக வைங்க. இது நம்பி நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், இந்த தடவை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, அடுத்த தடவை நான் ஓட்டு போகிறேன், செய்வீங்களான்னு சொல்லி கேளுங்க. செய்யலைன்னா 2026 நாம் வச்சு செய்வோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.